சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரே ப்ராப்ளத்தை அதை எப்படி 5 மினிட்ஸில் சால்வ் பண்ணலாங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதுவும் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு கேக்கில் நம்ம ஃபைனல் கோட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அதை எப்படி எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் 5 மினிட்ஸில் சரி பண்ணலாங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் சக்ஸஸ் ஆகிருக்காது. மறுபடியும் ஏர் பபிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்மூத்தாக ஃபினிஷிங் கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் பார்த்த உடனே எல்லாருமே செய்கிறது மறுபடியும் அப்படியே ஸ்மூத் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்போ நான் பண்ணி காட்டுறேன், ஆனால் அது ஸ்மூத் ஆகாது. நிறையா ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த க்ரீம் எவ்வளோ ஒரு அன்ஈவனாக இருக்குன்னு. இதை எப்படி ஈஸியாக சரி பண்ணுறதுனா, வீடியோவில் பார்க்குற மாதிரி அப்சைடாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்மூத் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அதிலேயே பாதி ஏர் பபிள்ஸ் காணாமல் போயிடும். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த க்ரீமுக்கும் இப்போ பார்க்குற க்ரீமுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் தான் நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி இப்போ ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம பண்ணும்போது க்ரீம் எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அப்படி பண்ணியும் இன்னும் கொஞ்சம் அங்கங்கே உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் தெரிஞ்சால் வேறு எதுவும் பண்ணாதீங்க. லைட்டாக ஸ்பேச்சுலாவை வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள், ஸ்மூத் ஆயிரும். இப்போது இந்த கேக்கோட ஃபைனல் கோட்டிங் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக எந்த ஒரு ஏர் பபிள்ஸுமே இல்லாமல். இது சைட் பார்ட்டுக்கு மட்டும் இல்லை, டாப்பில் கூட இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கும். ஆனால் டைம் எடுக்கும். நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு குவிக்காக வேலை முடியும். ரவுண்ட் ஷேப் மட்டும் கிடையாது, ஸ்கொயர், ஹார்ட்டு, ரெக்டாங்கிள் எந்த ஷேப்பில் நீங்கள் கேக் மாடல் செஞ்சாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபினிஷிங் வரும். இந்த கேக்கோட கம்ப்ளீட் ஃபைனல் லுக் இதுதான். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா நான் சொன்ன மெத்தடை ட்ரை பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். என்னோட இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்ரெட் மெசேஜ் கேக் எப்படி மிஸ்டேக் இல்லாமல் செய்கிறதுங்கிறத சின்ன டிப்ஸோடு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.